எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நடக்கக்கூடிய 21/6/2024 கேரளா லாட்ரி கணிப்பு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பேட்டர்ன் 2014 ஒரு நல்ல ஒரு மே மாதம் ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் வந்து நம்மளுக்கு அமைந்திருக்கு. ஸோ என்னோடய கணிப்பை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னோடய கணிப்பை பொறுத்த வரைக்கும் 1000 முறை இல்லை 2000 கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் போடுவீங்கள்ல, டிஎன்பிசி குரூப் 2 அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் போது பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் பல தரப்பட்ட கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. மாதிரி அப்படின்ட்டு மாதிரி வினாத்தாள், இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த வினாத்தாளை வச்சுட்டு உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. அப்போ எக்ஸாம் ஹாலில் போய் உக்காரும் போது அவங்க எடுத்ததே அங்கே வரணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ அதுக்காக அவங்க எடுக்கலை. ஸோ எந்த மெத்தடு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய கணிப்பு. அந்த வீடியோ போல் தான் என்னோடய வீடியோவும். ஸோ இதில் போடக்கூடியது தான் உறுதியானது அப்படின்லாம் கிடையாது. அந்த மாதிரி பார்த்தா எல்லாருமே வந்து 100க்கு 100 மார்க், 200க்கு 200 மார்க், 300க்கு 300 மார்க் எடுத்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு மனசார புரிஞ்சிக்கிங்க. ஒரு கணிப்பு இந்த மாதிரி ஒரு ரூட்டு பேட்டர்னில் கிடைக்கும். கிட்டத்தட்ட 14 சேட் இருக்குது. அதாவது 2012 கணக்கு போட்டாலே 24 வரைக்கும் ஒரு 12 சேட் இருக்குது. இந்த 12 சேட்லேயும் எந்த சேட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த சேட்லேருந்து ஒரு மாதிரியாக நான் உங்களுக்கு, அதாவது ஒரு மாதிரி வினா மாதிரி உங்களுக்கு எடுத்து சுட்டி காட்டுறேன். இப்படி கணிப்பு எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து யாருக்குமே உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி என்ன வரப்போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வீடியோ போடுறாங்கன்னா அவங்கவுங்க எல்லாரையும் ஏமாத்துறாங்கன்ற அர்த்தம் தான். அப்படி எனக்கு கணிப்பு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ அந்த மாதிரி ஒரு தகவலை பதிவு பண்ணிவிட்டு ஒரு கணிப்பை கொடுக்குறாங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கணிப்பு மூலமாக தான் ஏமாத்துறாங்கன்னு கிடையாது. சில பேர் வந்து ஆன்லைன்லேயே லாட்டரி டிக்கெட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்பி டிக்கெட் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏமாற்றம் மட்டுமே தான் உங்களுக்கு மிஞ்சும். அதுபோல் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இவங்கக்கிட்ட ஏமாந்துட்டேன், ஜிஎஸ்டி கொடுக்க சொல்கிறாங்க, டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு டிக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட கேரளா லாட்ரி டிக்கெட் எடுத்திருக்காரு. எடுத்து அதாவது ஆன்லைனில் அதில் வந்து கிட்டத்தட்ட தேர்ட் ப்ரைஸ் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பரிசு தொகை விழுந்திருக்கு. அவர் உடனே வந்து டிக்கெட் விற்பனை பண்ணவங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் உங்களுக்கு 5 லட்சம் வந்துருச்சு, நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபா வந்து டேக்ஸ்க்காக பே பண்ணணும். அவர் போயிட்டு சந்தோஷத்தில் 5 லட்சம் வந்துருச்சுன்னுட்டு அவங்க மனைவிக்கிட்ட வந்து கடனை வாங்கி எங்கெங்கேயோ நகையெல்லாம் வச்சு ஒரு 5000 ரூபா வந்து அவருக்கு ஜிபே போட்டிருக்காரு. ஜிபே போட்ட பிறகு மறுபடியும் அந்த நபருக்கு, பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அந்த ஏமாற்றக்கூடிய நபர்கள். நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்டியாச்சு, இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டணும், இன்னும் ஒரு 18,000 அதே மாதிரி ஜிபேயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் போடுறாங்க. அப்போ அவர் என்னை தொடர்பு கொள்ளும்போது நான் கால் பண்ணேன். நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த ஏஜென்ட் எந்த ஏஜென்ட்டோ அந்த ஏஜென்ட்டுக்கு கேரளாவுக்கு கிளம்பி போயிருங்க, போயிட்டு கேளுங்க அப்படின்னா இவரோட நம்பரை வந்து அவங்க பிக் பண்ணல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஏமாற்றக்கூடிய நபர் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? அதனால் ஆன்லைன்லலாம் வந்து லாட்ரி விளையாடுறத தயவு செஞ்சு அறவே தவிர்த்துருங்க. ஆன்லைனில் வந்து டிக்கெட்டெல்லாம் வந்து எங்கேயுமே எடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் லைவாக கடைக்கு போயிட்டு தேர்வு பண்ணி, பால் மரமாக தேர்வு பண்ணி டிக்கெட்டை வாங்குங்க. எல்லா கடைகளிலும் விற்பனை ஆகுது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் தெரு கடைகளிலும் கூட, ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி, எந்த கடையாக இருந்தாலும் அதுக்கான முகவர்கள் அங்கே டிக்கெட் விற்பனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாங்கணுன்னா நேரடியாக போயிட்டு டிக்கெட்டை வாங்குங்க. யார் மூலமாகவும் வாங்காதீங்க. பணம்ன்றது யாரையும் சும்மா விடாது. ஆசையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த பணம். அதனால் உங்களை மட்டுமே நம்புங்க. 3வது நபர் யாரையும் நம்பாதீங்க. இல்லாட்டி டிக்கெட்டே வாங்காதீங்க. சரியா? இதை வந்து நான் ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு அவேர்னஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ
ஸோ பணம் வந்து 10ம் செய்யும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் கிடையாது. 1000 செய்யும் பணம். ஓகேங்களா? பணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனிதனோட இயல்பான நிலை வந்து பணம் வந்த பிறகு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த எவ்வளோ பணம் வந்தாலும் நிலை மாறாமல் இருக்கிறவன் தான் மனிதன். நிலை மாறிட்டான்னா அவன் மிருகம். ஸோ அதனால் மற்றவங்கள குறை சொல்லியோ, மற்றவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லியோ நம்ம திருந்திட்டு இருந்தோம்னா அதுக்கான நம்ம தான் வந்து முட்டாளாக இருப்போம். அதாவது நம்ம ஏமாறக்கூடாது. ஏமாத்துறவங்க அவங்க வயிற்று பொழப்புக்காக ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. சரியா? அது வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். அது வந்து கடவுள் தான் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணுமே தவிர, மற்றபடி உங்களால் எதையும் பண்ண முடியாது. ஸோ ஏமாறுறவன் தான் வந்து இங்கே முட்டாள். ஏமாத்துறவன் அயோக்கியனோ எவனோ வேணா இருக்கட்டும். ஆனால் ஏமாறுறவன் இங்கே முட்டாள். அதனால் எங்கேயும் யாருக்கிட்டேயும் போய் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை தொடரலாம். ஸோ அந்த எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட அந்த அண்ணனுக்கும் ஒரு நல்ல பதில் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் ஏமாந்துட்டீங்க. இனி எங்கேயும் ஏமாறாதீங்க. கடனை உடனே வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் எவன் அக்கௌண்ட்லேயும் பணத்தை போடாதீங்க. முதல் விஷயம் தான். எவனா நம்பர் தெரியும் அப்படின்னு சொன்னான்னா அவனை நல்லா கேள்வி கேளுங்க. ஸோ அவன் உங்கள் கஷ்டத்தை பயன்படுத்திட்டு அவன் ஒரு வின்னிங் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவனைக்கிட்ட நம்பி போய் ஏமாறாதீங்க. அவனுக்கே தெரியாது. அவனுக்கு தெரியாதுன்றதால தான் உங்ககிட்ட பணம் கேட்குறான். அதை ஏன் நீங்கள் வந்து எந்த ரூபத்தில் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க எவ்வளவோ வீடியோவில் நான் சொல்லிட்டேன். எவனுக்கு இப்போ நான் வீடியோ போடுறேன், இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டா போடுறேன். இது வரலாம். ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சால் அதை பசங்களுக்கு ஃபீஸ் கட்டிடுவேன் நான். ஓகேங்களா? என் பசங்களுக்கு வந்து நல்லா டிக்கெட்டை வாங்கி நான் ஃபீஸ் கட்டிடுவேன். ஸோ எனக்கே தெரியாது. அப்போது இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் நம்ம செலவழிக்கக்கூடாது. தெரியாத ஒரு நம்பரை எடுக்கக்கூடாது. அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இதுதான் வரும் அப்படின்னு நீ ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுன்னா, நான் ஏன் பணத்தை வந்து இன்னொருத்தவங்க கிட்டேயோ இல்லை நான் எதிர்பார்த்து நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. ரொம்ப உயரத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஒரு கூலி வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன். ரூ. 1000 வேலைக்கு 24 மணி நேரம் உழைக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ரிஸ்கி ஜாபு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, என்னோடய பசங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டணும். வர ரூ. 1000லேயே நான் ரூ. 500க்கு லாட்ரி வாங்கிட்டேன்னு வச்சிங்களேன், அப்போ நான் உழைக்கிறதுக்கு பலனே இல்லாமல் போயிடும். அதாவது யாருக்குமே வின்னிங் நம்பர் தெரியாதுன்னு சொல்ல வரேன். இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். சொல்கிறவன் 1000 சொல்லுவான். அதில் என்ன நன்மைகள் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடணும். ஓகேங்களா? அதனால் புரிஞ்சுக்கிங்க. சில பேருக்கு நம்ம பேசினாலே நீ யார்ரா அட்வைஸ் பண்ணுறதுக்கு, எங்களுக்கு சொல்கிறதுக்கு யார்ரா, அவன்லாம் கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் தான் போய் நிற்பான். கடைசிலாம் நிற்கும்போது எண்டிங்கில் போய் நிற்கும்போது லாஸுன்ற ஒரு இடத்துல தான் போய் நிற்பானே தவிர வின்னிங்கிற ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது. ஏன்னா நம்ம நல்லது விஷயம் மட்டும்தான் சொல்கிறோம், கெட்டது சொல்லலைன்றத விஷயத்தை வந்து அவங்களுக்கு இப்போ கசப்பாக இருக்கும். என்னடா இவன் வீடியோவில் நம்பர் எடுக்கலான்னு இவன் வீடியோவை பார்த்தா அவன் போட்டு அறுக்கிறான், 1008 சொல்கிறான். 1008 சொல்கிறேன்னா அதில் பலன் இருக்கிற விஷயமா சொல்கிறேன். ஸோ இனி ஒருத்தர் கூட எங்கேயும் போய்ட்டு யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க. மெயின் ஆன்லைனில் டிக்கெட் வாங்காதீங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸ் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட சொன்ன விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். சரியா? இதுக்கப்புறமும் நீங்கள் எவனா ஒருத்தன் நம்பர் இருக்குது, இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருக்குதுன்னு சொன்னால் அவன்கிட்ட போயிட்டு ஏமாறாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம 2014 கணிப்பை பார்க்க போகிறோம். ஸோ மே மாதம் ஒரு பேட்டர்னை மார்க் பண்ணியிருக்கேன் க்ளூ நம்பரோட. ஸோ இந்த க்ளூ நம்பரை நல்லாவே நோட் பண்ணுங்கள். க்ளூ நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே நான் க்ளூ நம்பர் மார்க் பண்ணியிருக்கிறது 667220. அப்போது நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். 6672ன்னு இருக்கா, 6672க்கு இங்கே 5771 போட்டிருக்கேன். அதாவது 6672க்கு 6க்கு 6672 இருக்கா. அப்போ 6க்கு 5, 6க்கு 7, 7க்கு 7, 2க்கு 1 அப்படின்ற மெத்தடில் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள், 720 720 720க்கு 6 2 1, 7க்கு 6, 2க்கு 2, 1க்கு 0. இங்கே டவுனில் பார்த்தீங்கன்னா 149, இங்கே 240, 2 1க்கு 2, 4க்கு 4, 0 9க்கு 0. ஸோ இந்த 2 மெத்தடில் நான் வந்து மார்க் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய பேர் நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க.
ஸோ குறைவான எண்களில் வின்னிங் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி அண்ட் ரேரு. ஸோ இன்றைக்கி வந்திருக்க பேட்டர்ன் வந்து ஷார்ட்டாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4104 4104. ஸோ நேர் வரிசையில் வர்றதால அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பரையும் சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது நான் டைப் பண்ணி போடுறேன், யார் என்ன சொன்னாலும் கவலை கிடையாது. நிறைய நம்பர் கொடுக்குறேன்னுட்டு ஏதாவது ஒரு நம்பரில் ஹிட் ஆகணும். ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கிற நம்பரை தான் நான் டைப் பண்ணி போடுறேன். 2546 அடுத்தது 2546. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3831 3831. அடுத்தது பார்த்திங்கன்னா 4753. நேற்று வந்ததோட அப்படியே காம்பினேஷன் 4753. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2841. இதுதான் வந்து பிரதானமாக நான் கொடுத்துருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கும் நேற்று நான் கணிப்பு போட்டேன். அதான் இன்றைக்கி காலையிலே கணிப்பு போட்டேன். இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது இது எந்த மாதிரி ஒரு மெத்தடில் இருக்குது, எந்த மாதிரி ஒரு மெத்தடில் இது வரும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து நான் வச்சுருக்கேன். அது வந்து இன்றைக்கி ஒரு வேளை இந்த நம்பர் 2841 இல்லை இதோட பேட்டர்னில் இருக்க நம்பர் ஏதாவது வின்னிங் வந்தால் நான் டெஃபினட்டாக அதை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது பெருசு கிடையாது. வந்த பிறகு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் வந்து நல்லது. அதனால் வந்த பிறகு நான் பேசுகிறேன். 1754 அடுத்தது இந்த பேட்டர்ன் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 6611. ஓகேங்களா. அடுத்தது 6661 6661. நேற்று எதிர்பார்த்தது இந்த 661. ஓகேங்களா. அதனால் கம்மியான எண்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1441 பிரதானமாக இருக்குது. 1141. ஸோ 441 வந்தால் கூட 441 வந்தால் கூட நம்மளுக்கு 41 இட்டு கொடுக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 841 வந்தால் கூட 81 பிரதானமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 04 ஸ்பெசிஃபிக்காக 0410. ஓகேங்களா. 0411. அப்போ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5. ஓகேங்களா. இதுதான் டபுள் போர்டுக்கான எண். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன்லேருந்து இந்த பேட்டர்ன் வரைக்கும் இம்பார்ட்டண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து அதை பார்த்துக்குங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன். ஓகேங்களா. இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் வந்த பேட்டர்ன் வந்து 4104. அடுத்தது பார்த்திங்கன்னா 2814. இதை அப்படியே திருப்பணுன்னா 2841. அந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0441 0104 போட்டிருக்கோம். 140. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடியது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே டைப் பண்ணி போடுறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து கச்சிதமாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. எந்த அளவுக்கு அந்த பேட்டர்ன் கச்சிதமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கான ஆல் போர்டு வந்து ஆல் போர்டு 1. ஓகேங்களா. 1 அல்லது 0. ஓகேங்களா. நல்ல முறையில் தான் நான் கணிப்பு எடுத்து கொடுத்துருக்கேன். நல்ல பேட்டர்னை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.